குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்ரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருவாம் முகுந்த. இந்த ஸ்லோகத்தில் ஆழ்வார் நிறைய திருநாமங்கள் என்னெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வரார். ஸ்ரீவல்லப இதி வரத இதி அப்படின்னு இதை பற்றி பார்த்தோம். ஆனால் ஸ்ரீவல்லபன் அப்படின்னு சொன்னால் என்ன? ஸ்ரீ என்று சொன்னால் மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயாருக்கு ஆசையான கணவன். அது இல்லாமல் மகாலட்சுமி தாயாரோட சிறப்பு, அவளுக்கு என்னெல்லாம் நம்ம செய்தால் திருப்தி இருக்கும் அப்படின்னு பெருமாள் யோசிப்பறான். அதனோட அடிப்படையில் தான் பெரியவாள்லாம் என்ன ரசோக்தியாக சொல்கிறது உண்டு. அவர் சிருஷ்டி பண்ணுறாரு. சிருஷ்டி பண்ணுறதுக்கு பெருமாளுக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அது அப்படியே வெறுத்து அதெல்லாம் போயிட்டு இது திருப்பி வச்சு வேஷ்டியெல்லாம் இப்போ கச்சமெல்லாம் திருப்பியெல்லாம் போட்டு அப்படிலாம் பண்ணுவாரான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. பாம்பனை மேலே அவருக்கு பேரே என்ன? நாகசயனம். அந்த ஆதிசேஷ சயனத்தில் படுத்துருந்து அப்படியே ஒரு சுண்டு வரல திருப்பி இந்த பக்கம் சொன்னாலே மொத்தமாக சிருஷ்டியெல்லாம் வேகமாக நடந்து முடிஞ்சிடும். அவருக்கு அப்படி ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் அதை பற்றி அது அவருக்கு ஒரு பேச்சே இல்லை, இது ஒரு சரக்கே இல்லை அப்படின்னு நினச்சிப்பார். ஆனால் இந்த சிருஷ்டியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எப்படி எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு தாயாரோட திருப்பி பார்த்தா தாயார் ஆனால் சரிதான் அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே ஜாடை காட்டிவிட்டா அந்த திருப்தி அவருக்கு ரொம்ப போருமாக இருக்குமா. அதாவது இயல்பாகவே பிராட்டி பெருமாளுடைய நிறைய என்ன இன்ஃப்ளூயன்ஸ் தன்னுடைய அடியார்களுக்காக எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். இதெல்லாம் பசங்க இப்படி கஷ்டப்படுறது, பசங்க இதெல்லாம் கேட்குறது, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவளோட குணம் அப்படியே பார்த்துட்டு இருந்தா, தப்பையே பார்த்துட்டு இருந்தா எப்போ தான் அவளோட நல்ல குணத்தை உங்களுக்கு தெரியும்? நீங்கள் எப்போ உங்களோட நல்ல குணத்தை காட்டு போகிற அப்படின்னு தாயார் என்ன பண்ணுவாள்? அவளோட முதல் குணமே என்ன? அது அடியார்களை அண்டினவர்களை ரட்சிக்கிறது. அதே மாதிரி ரட்சிக்க சொல்லி பெருமாளுக்கு சிபாரிசு பண்ணுறது. ஸ்ரீன்னு சொன்னாலே 6 விதமான குணங்களை கொண்டவள். அதில் என்ன? பெருமாளுக்குன்னு எடுத்து சொல்லி பசங்களை நல்லபடியாக கவனித்து அவளுக்கு தேவையானதை கொடுக்கணும். உங்களுக்கு இருக்கிற சிறப்பான குணங்களை உங்களுடைய பக்தர்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் காட்டணும் அப்படின்னு பெருமாளுக்கு சொல்லி கொடுப்பாள். நம்மளை போல இருக்கிற சாதாரணப்பட்டவாளுக்கு என்ன சொல்வாள்? நீ பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும், என்ன பண்ணணும்? முழுக்க பெருமானுடைய திருவடி வாரத்தில் உன் மனதை செலுத்தி அவனிடத்தில் என்னை ரட்சிக்கணும்னு கேளு அப்படின்னு சொல்லி கொடுப்பாள். ஏன்னா அம்மான்னு சொன்னால் அப்பாட்ட எப்படி பேசுறதுன்னு சொல்லி கொடுப்பாள் இல்லையா? சாதாரண இந்த ஒரு பிறவியில் இருக்கிற அம்மா அப்பாவே இப்படி தான் செய்வான்னு கேட்டால் அவள் ஜெகன் மாதா, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சிறப்பாக எப்பொழுதும் செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவள். யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பவள். அதுக்கு தகுந்த மாதிரி ஆனால் நம்மளுக்கு கர்மா பலன் கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக உண்டான அளவுக்கு அவள் என்ன பண்ணுவாள்? எட்டி நின்றுபோள் அந்த நேரம் வந்த உடனே அதுக்கு நடக்க வேண்டியது சிறப்பாக அந்த நேரத்தில் நடக்கும். அதுபோல் பெருமானுடைய திருப்திக்காக வேண்டி அவள் என்ன எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுவாள். அதனால் பெருமாள் என்ன பண்ணுவார்னா, பெருமாளும் பிராட்டியும் இனிமையாக பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட குறைகளை தாயார் என்று சொன்னோம்னா அடுத்த 5வது நிமிஷத்தில் அடுத்த நிமிஷம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அது பசங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எல்லாத்தையும் உங்களோட நல்ல சிறப்பான குணத்தை காருண்யம் அப்படின்ற அந்த குணத்தை காட்டி பசங்களை நம்ம குழந்தைகளை ரட்சித்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பலாம். அது சரி, ஸ்ரீவல்லபனாக இருக்கிறதுனால தான் அவர் என்னவா இருக்கார்? வரதனாக இருக்கார். ஏன்னா வரதம் என்ன சொன்னால் என்ன? எப்பொழுதும் கேட்டவர்களுக்கு கேட்டவைகளை அனைத்தையும் அள்ளி கொடுப்பவன் வரதன். அப்போது வரதனாக இருந்தால் நம்ம என்ன வரம் கேட்டாலும் தருவார். நமக்கு தேவையானதை கேட்டால் தருவார். சென்ற பதிவில் கூட அதை பற்றி தான் பார்த்தோம். என்ன கேட்குறோமோ அதற்கு தேவையான அதை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம் விட்டதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்தா போல் அதை கொடுத்து விடுவார். ஆனால் காஞ்சிபுரத்தில் பெருமாள் எழுதியிருக்கார் என்ன? வரதன் பேர் அவருக்கு. ஆனால் அவர் என்ன வச்சுட்டுருக்கார்? அபயஹஸ்தம் வச்சுட்டுருக்கார். சாதாரணமாக பெருமாள் எங்கேயுமே கடிஹஸ்தம், ஆஹ்வான ஹஸ்தம், அப்புறம் வரத ஹஸ்தம், அபயஹஸ்தம் அப்படின்னு தன்னுடைய திருக்கைகளை எந்தெந்த நிலைமையில் வச்சு காட்டுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அபயம் அஞ்சேல் அப்படின்னு சொல்கிறார் வரதன். ஆனால் அவருக்கு பேர் என்ன? ஜெகத் பிரசித்தம் எப்படி அவருக்கு வரதன்னு பேர். ஆனால் வச்சுருக்குது அபயம்.
அபயஹஸ்தம் வச்சுட்டு வரதன்னு பேர் வாங்கின்னு இருக்க, உன்னை யார் இதெல்லாம் கேட்க முடியும்? நீ என்ன ஜெகத் பிரசித்தனா வரதன்னு பேர் வாங்கினுட்ட அப்படின்னு அப்பய தீட்சிதர் ஒரு தன்னுடைய ஸ்லோகத்தில் வரதனை ஸ்லாகித்து வரதராஜஸ்தவம்னு ஒரு பிரபந்தம் பண்ணியிருக்கார். அதில் அதை பற்றி சொல்கிறார். அது மாதிரி அப்போ வரதனா ஸ்ரீவல்லபனாக இருக்கிறதுனால தான் அவன் வரதனாக இருக்க முடியும். இப்போ இதில் இன்னொரு பெரிய ரசோக்தி என்னன்னு சொன்னால், இந்த ஆழ்வார் சொல்லியிருக்கிற ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயா பரேதி அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வார்த்தைகளும் ஒரு திருநாமமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஒரு செங்கிலி போல ஒரு சின்ன ஹூக்கு, அதாவது அந்த அடுத்த வார்த்தையோடு அது என்ன பண்ணியிருக்கு, இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவல்லபனாக இருக்கிறதுனால தான் அவன் வரதன். ஸ்ரீவல்லப இதி வரத இதி வரதன்னு சொல்கிறார். எதுக்கு வரதன் அப்படின்னா, எப்பொழுதும் அவன் வரம் கொடுத்துக்கின்ற வரம் ததாதி, வரம் கொடுக்கறதே தனக்கு அது என்ன பண்ணுறா தொழில். அதில் அவருடைய அன்றாட வாழ்வு எப்படி இருக்கும்? சாதாரணப்பட்ட ஒரு தனி மனிதனை கேட்குற மாதிரி இல்லை. பெருமாளுக்கு அன்றாடம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், கேட்டவர்கள் கேட்டதை அத்தனையும் கொடுக்க வேண்டும். வரம் ததாதி, வரம் கொடுத்துட்டே இருக்கணும். அவனுக்கு அது வேணும், இவனுக்கு அது வேணும்னு வந்து கேட்பா போல, கேட்குறவங்களை கொடுத்துட்டு இருக்கா போல, அப்படி தான் போயிட்டு இருக்கோம். அதுதான் அவனுடைய அன்றாட வாழ்வியல். ஏன்னா ரட்சிக்கிற குணம் மேலோங்கி இருக்குது எப்போவும். அதனால பெருமாள் என்ன பண்ணுவார், கேட்டதை கேட்ட பிரகாரம் தருவார். ஆனால் ஒருவேளை காலதாமதமும் ஆகுமா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. கேட்டுட்டோம் இல்லையா? இப்போ நம்ம அதில் கூட நம்ம அப்பா ஒன்று கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பா வாங்கி கொடுத்துருவார். ஆனால் ஒருவேளை இப்போ ஒரு கார்த்தால கேட்டால் 11 மணிக்கு, முற்பகல் கேட்டால் உடனே பிற்பகலில் வாங்கி தருவாரா அப்படின்னு கேட்டால் அதற்கு வாய்ப்பு இருக்காது. இன்றைக்கி முற்பகலில் கேட்டுவிட்டா இன்னொரு நாளைக்கு அது கண்டிப்பாக நம்ம கேட்ட சாமான் கிடைக்கும். பட் இட் வில் டேக் சம் டைம். அதுபோல தான் பெருமாள்னையும் நம்ம கேட்டுட்டோம், நம்மளுக்கு அந்த தகுதி வந்து அதை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்தால் நிச்சயமாக பெருமாள் கொடுப்பார். இது எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் தான். நம்மளுக்கு இருக்கிற கஷ்டமோ துன்பம், அப்புறம் இடைஞ்சல், எதெல்லாம் முடியல, வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னால் எந்த குழுவும் கிடைக்க மாட்டேன்றது அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் தான். எல்லாமே டெம்பரவரி தான். நத்திங் இஸ் பர்மனெண்ட் இன் திஸ் வேர்ல்ட். எல்லாமே என்ன பர்மனெண்ட்டாக இருக்கிறது என்ன, மாற்றம் ஒன்றே மாறுதல் இல்லாதது. அதனால் அது மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சேஞ்சஸ் ஆர் ஆல்வேஸ் பர்மனெண்ட். பட் ஆனால் சேஞ்ச் இருக்குன்னு, சேஞ்சுன்றதே இட் இஸ் நாட், இட் இஸ் ஒன்லி டெம்பரவரி. அப்படின்னா அந்த நேரத்தில் பெருமாள் நம்ம இதெல்லாம் கேட்டுக்கிறோம், கேட்டதை கேட்ட பிரகாரம் கொடுப்பார். சரி, ஸ்ரீவல்லப இதி வரத இதின வரதேதி தயாபரேதி, இப்படி நிறைய வரம் கொடுத்துட்டே இருக்கிறதுனாலையும் எல்லாருக்கும் தயாளுவாக இருந்து அவர்களிடத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த இருக்கே பக்தி இருக்கே அதை பரிபூர்ணமாக தன்னிட சமர்ப்பிக்கிறதுனாலையும் அதை மனமை வந்து ஏற்றுக்கிறதுனாலையும் அவர் தயாபரன். அவருடைய தயை எப்படி இருக்கு, அது வந்து ஒரு பெரிய அளவு, ஒரு கண்டெய்னர்னு ஒன்று வைப்போமே, ஒரு கண்டெய்னருக்கு யாருக்கு எவ்வளோ தூக்க முடியும், அவ்வளோ பெரிய கண்டெய்னரை பற்றி தான் நம்ம மனம் நினைக்கும். அதுதான் உளவியல் அடிப்படை. இப்போ நம்ம வந்து ஒரு 500 லிட்டர் பிடிக்கிற சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க் இருக்குமே, அதை பற்றி நம்ம நினைக்க மாட்டோம். இப்போ மனித இயல்பு எப்படின்னு கேட்டால், யாரால் எவ்வளோ தூக்க முடியுமோ அவ்வளோ பெரிய வஸ்துவை பற்றி தான் நினைக்கும். அது வந்து ஹியூமன் டெண்டன்சி. அப்படின்னா இப்போ நம்மளால் தூக்க முடியும், ஒரு 5 லிட்டர் தான் தூக்க முடியும்னு வைங்களேன். அதுக்கு ஏற்கக்கூடிய இருக்க சின்ன குடம் போலவோ, ஒரு சின்ன பக்கெட் போலவோ, பெரிய பாட்டில் போலவோ, அவ்வளோதான் நம்மளால் யோசித்துக்க முடியும். தீர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் நம்மளால் தூக்க முடியும், 5 லிட்டர் தான் தூக்க முடியும். அப்படின்னா அந்த 5 லிட்டர் பாட்டிலை பற்றி மட்டும்தான் நம்ம நினைப்போம். அதுக்கு மேலே வேற ஒரு 50 லிட்டர் இருக்கிற பெரிய கேனு அப்படின்னு சொன்னால் யாரானு வந்தால் இதை நகர்த்தி கொடுப்பாளா, கொஞ்சம் 30 லிட்டர் இருக்கிற வாட்டர் பாட்டில் இருக்குது, இதை கொண்டு காரில் வச்சுடணும் அப்படின்னா அது யாரானு எடுத்து கொடுப்பாளா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்மளால் அதுக்கு மேலே நம்மளோட மனதில் இருக்கிற அந்த இருக்க திடம் கனம் தூக்குறது, டோபமைன் டெஃபிஷியன்சி இருக்கும், டோபமைன் என்ன சஃபிஷியன்சி இருக்கும், இன்சஃபிஷியன்சி கூட இருக்கும். அப்படின்னு சொன்னால் அந்த டோபமைன் சஃபிஷியண்ட்டாக சுரக்கும் பொழுது அது நம்மளுக்கு என்ன கனம் தூக்கிறதுக்கு நல்லபடியாக உதவும். அந்த கனம் தூக்குற சாமர்த்தியம் அதுக்கு ஏற்பதான், வயதுக்கு ஏற்ப மட்டும் இல்லை, அந்த தூக்குற சாமர்த்தியத்துக்கு ஏற்பதான். அதுபோல் அந்த பாகபட்சம் மட்டும்தான் நம்மளால் நினைக்க முடியும். அதுபோல் தயாபரன் பறிக்க முடியாத அளவுக்கு பெரிய கண்டெய்னரில் அது முழுக்க ஒன்று சாமான் போட்டால் அது பெருமாளோட தயைன்னு இருக்கும். அந்த தயையில் அவர் என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார். இந்த வரதனாக இருக்கிறதுனால தான் அவன் தயாபரனாக இருக்கான். தயாபரன்னு சொன்னால் என்ன, எதையும் அடியவருக்கு மெய்யனவர், கேட்டதை கொடுப்பார். அப்படின்னா அதுபோல் தயாபர பக்தப்பிரிய பவலுண்டன கோவித பக்தப்பிரியன். பக்தப்பிரியன் சொன்னால் பக்தசிய தானவ சிசோ பரிபாலனாய அப்படின்னு சொன்னால் அந்த பக்தனாகிற சிசு என்னது இருக்கு, பிரகலாதன். அவன் என்ன பண்ணா, ஸ்தம்பைக வர்ஜ மதுராபி நூனம் அப்படின்னு சொன்னார்.
அதாவது இந்த இதில் இருக்காரா, இந்த ஸ்தூணில் இருக்காரா, இந்த ஸ்தம்பத்தில் சுவாமிகள் நீ சொல்லிட்டு இருக்கே அந்த பெருமாள் இதுக்குள்ளே வருவாரா அப்படின்னு, ஓ இருக்காரா இங்கே அங்கே என்ன சொன்ன, நீ சொன்ன சொல்லிலும் உளன், நீ தொட்ட தூணிலும் உளன் அப்படின்னு சொன்னோடனே பெருமாள் அங்கே என்ன பண்ணித்த பெரிய அளவில் சிரிச்சுக்கிட்டார். அந்த தூணை குறுக்கால நேர்வா இருக்கிறதால பிரிஞ்சுட்டு அதுக்குள்ளே வெளியில் அதுலேருந்து வெளியில் வந்தார். அப்போ என்னாச்சு, பெரிய சிரிப்பு. அந்த சிரிப்பை கேட்டு அந்த ஊரே உலகமே என்ன பண்ணுது, அதிர்ந்தது. அப்போ என்னாச்சு, பக்த பிரியன், தன்னுடைய பக்த பிரியனான யார் பிரகலாதன், அவள் அப்பா பண்ணின ஹிம்சையெல்லாம் சகிச்சுக்கிண்டு பெருமாளை கொண்டு கூப்பிட்டுட்டு போது பெருமாள் உடனே அவன் ஆங்கே அப்பொழுதே அவன் தட்டின உடனே அந்த க்ஷணமே பெருமாள் அந்த ஸ்தம்பத்திலேருந்து வந்துட்டார். அவருக்கு என்ன பேர், பக்த பிரியன். அதனால தான் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவார். நரசிம்மருக்கு நாளைக்கெல்லாம் வரேன், 2 வாரம் கழிச்சு வரேன், உனக்கு தகுதி வந்தவொடனே நான் வரேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் பிரகலாதன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த தகுதி இருந்தால் தான் நம்ம கூட்டா வருவார் இல்லையா. நமக்கு அந்த தகுதி முதல்ல அந்த என்டியூரன்ஸ் இருக்கே, கஷ்டத்தை தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்குது. மனம் இனிமையாக இருக்கும்பொழுது இனிமையாக இருக்கத்தான் தோணும். மனம் மட்டும் இனிமையாக இருக்கிறது, இறைவனுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டே இருக்கிறது என்றும் என்ன அவனுடைய திருவடி வாரத்தையே நம்பிக்கொண்டு அதிலே பேசின்னு இருக்கோம். ஆனால் வெளியில் அந்த சரீரத்துக்கு ரொம்ப சிரமம் இருக்குன்னு வைங்கோ, அதுலேருந்து எப்படி அது வெளியில் வருது, சிரமத்தை பார்த்தா மனம் அதில் லயிக்காமல் போயிடும். ஆனால் பிரகலாதனுக்கு மனம் இறைவனுடைய நாமங்களில் லயித்து விட்டது. அதனால் வெளியில் இருக்கிற சிரமத்தை பற்றி அவர் என்ன பண்ணலை, அதெல்லாம் மனசில் வாங்கலை. இருந்தாலும் அவருக்கு என்ன பேர், அந்த பக்த பிரியர். பெருமாளுக்கு இந்த விஷயத்தில் அவர் சிறப்பான பக்த பிரியர். ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டார், தன்னுடைய பக்தனை கைவிட்டுவிட மாட்டார். தொடர்ந்து எந்த முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சிக்கு என்ன பண்ணோம், அதற்கு உண்டான பலன் அப்பொழுதே கிடைக்கும். அதனால தான் என்ன, எந்த முயற்சி செய்கிறோமோ அது உள்ளன்போடு ஹார்தத்தோடு செய்துவிட்டா, அது சிறிய முயற்சியாக இருந்தாலும் தன்னுடைய கர்மாவை அதாவது சரியாக செய்ய முடியல, யூ கேனாட் ஏபிள் டு கம்ப்ளீட் த டாஸ்க் விச் இஸ் பீங் அசைன்டு டு யூ அப்படின்னா, அந்த அசைன்மெண்ட்டில் இருக்கிற டாஸ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக செய்தாலே பெருமாள் அதில் மகிழ்ந்து, பரவாயில்லையா பசங்க செய்திருக்கு, அடுத்த முறை இதுபோல் ஒரு டாஸ்க்கு கொடுக்கும்போது நன்னா செய்யறதுக்கு அதுகளுக்கு தெம்பு கொடுப்போம், நன்னா செய்யறதுக்கு அதுகளுக்கு ஒரு வழி வகுப்போம் அப்படின்னு சுவாமியே நிர்ணயம் பண்ணி விடுவார். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ செய்ததற்கு சிறப்பான பலன்கள் அள்ளி வழங்குவார். அதனால் பக்த பிரியா பவலுண்டன கோவித, அதாவது இந்த வாழ்வு இருக்கே ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில், ஏன்னா நோ டூ சோல்ஸ் ஆர் நோ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஒரே மாதிரி இல்லை, தே ஆர் நாட் அலைக். தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் அப்சர்விங் திங்ஸ், நிச்சயமாக இருக்கும். தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இன் டேக்கிங் த திங்ஸ் அண்ட் கர்மா பலனை அனுபவிக்கிறதுக்கும் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கும். ஒரே வீட்டில் ஒரு மாதிரி ஒரு கட்டம் இருக்கும் அப்படின்னா, கட்டம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு இல்லை போனால் வசதி வாய்ப்புகள் இல்லை, சைத்தன்யம் பண வசதி குறைவாக இருக்குது அப்படின்னா, பண வசதி குறைவாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைனாலும் அந்த வீட்டில் ஒரு 4-5 பேர் இருக்கான்னு வைங்களேன், அந்த 4-5 பேரோட கருத்தும் வேறு ப்ரொபோர்ஷனில் இருக்கும். ஒருத்தருக்கு பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம், என்ன அடுத்த மாதத்துக்குள்ளே நம்மளை சுதாரிச்சுடலாம் அப்படின்னு நினைப்பார். நம்மக்கிட்ட இருக்கேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் நம்ம எல்லாருமே ரொம்ப 2 வேளையும் சாப்பிட்டுட முடியும் அப்படின்னு. தட் இஸ் இருக்கிற கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அந்த கேட்டகரியில் வரும். ஒரே சமயம் எல்லாருக்கும் ஒன்று போலவே இருக்காது, ஒன்று போலவே இருக்கிறதுக்கு வாய்ப்பில் ஏன்னா அவனுடைய கர்ம பலன் நம்ம எல்லாம் அகஸ்மாத்தாக ஒரே ஃபேமிலியில் ஒரே வீட்டில் ஒரு தாய் வயிற்று மக்களாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்தந்த ஒரு ஜீவன் நோ டூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் அலைக் அப்படி சொன்னோம் இல்லையா. அதனால் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் வேறு கர்மாக்களை அனுபவிப்பதற்காக இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்துக்கு அப்போ என்ன பண்ணோம், சரீரத்தை இருந்தால் தான் அந்த ஜீவன் என்ன பண்ணோம், ப்ளசண்ட்டோ அன்பிளசண்ட்டோ எதாக இருந்தாலும் அதை அனுபவிக்கணும். அது கண்டிப்பாக ஒரு சரீரம் வேணும். வெறும் ஜீவன் காத்தல அலைஞ்சின்னு இருக்கன்னா அதால் எதையும் அனுபவிக்க முடியாது, இனிமையானதையும் துய்க்க முடியாது, அது துன்பங்கள் இருப்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா டசன்ட் ஹேவ் த சரீரம் அனேபிள் டு டேக் இட் இன் டு தட், அதில் நம்ம இருந்து அனுபவிக்க முடியாது. அதனால தான் கர்மாவை அனுபவிக்கணும்னு சுவாமி சரீரம் கொடுக்குறார். அந்த சரீரத்துக்கு ஏற்ப நம்மளுக்கு அது இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொள்ளலாம், கர்ம வினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொள்ளலாம். ஒரே வீட்டில் இருக்கிற 4-5 பேசகராக இருந்தாலும் அது என்ன ஆகும், 4-5 பேருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு கிடைக்குமா இருக்கும், ஒரே மாதிரி துணிமணி வகை இருக்கும் குவாலிட்டி வைஸ். ஆனால் அனுபவிக்கிற கர்மா
வேறு வகையை சேர்ந்தது தனி. தேர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். நம்ம பேக்கில் என்ன கொண்டு வந்திருக்கோம், நம்ம மூட்டை சஞ்சிதம் இருக்கே, அது என்ன தான் இருக்குது அதில் அப்படின்னா ஒரு ஒரு ஜீவனுக்கும் அது தனித்தன்மை வாய்ந்தது. அதனால தான் அவருக்கு என்ன பேர், பவலுண்டன கோவிதேத்தி. அதாவது சம்சாரம் என்கிற இந்த சாகரம் இருக்கே, கடக்க முடியாத ஆறு, அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதை கடப்பதற்கு துணை செய்பவர். அதனால தான் திருப்பதியில் மலையப்ப சுவாமி என்ன பண்ணுறார், தன்னுடைய முழந்தால காமிச்சுட்டு இருக்கார். ஒரு காயில் இன்னொன்று என்ன கண்டிருக்கார், அபயஹஸ்தம் காட்டுருக்கார். அபயத்தை காமிச்சு இந்த அபயத்தை, இந்த சரீரத்தை போக்கிக்கணும் அப்படின்னா இந்த காட்டுற மாதிரி அடி அவருடைய திருவடி காமிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அந்த இல்லை திருவடியை காமிச்சுட்டு இருக்கிறத, திருவடியை காமிச்சுட்டு இருக்கிற அந்த திருக்கைகளை பார்த்து அவருடைய திருவடியை பற்றினோமானால் அந்த வாழ்வு என்பது எப்படி இருக்கும், அது முழந்தாள் வரைக்கும் தான் இருக்கும். பெருமாள் என்ன காட்டியிருக்கார், கீழே தன்னுடைய கையை கீழே காமிச்சிட்டார். அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் போயிட்டு இப்படி காமிச்சுட்டுருக்கார். அப்படின்னா வரதஹஸ்தத்தை காமிச்சு இது போல் என்னுடைய முழந்தாள் வரைக்கும் தான் இருக்கும். உன்னுடைய முழந்தாள், பெருமாள் விஸ்வரூபம் எடுத்தால் அவருடைய முழந்தாள் வரைக்கும்னா உலகமே அதில் மூழ்கிடும்னு அர்த்தம். சாதாரணப்பட்டவனுக்கு பெருமாளுடைய திருவடி வாரத்தில் தஞ்சம் புகுந்தால் அவனுடைய வாழ்வு என்கின்ற அந்த என்ன தெரியுமா, சுழல்கள் மிக்க ஒரு பயணம். அது முழந்தாள் வரைக்கும் தான் இருக்கும். எவ்வளோ பெரிய சுழலாக இருந்தாலும் அந்த முழந்தாள் வரைக்கும் தான் இருக்கும். வி கேன் ஈஸிலி கிராஸ் இட் அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு வரும். அதனால் இந்த ஸ்லோகத்திலேயே இன்னும் சிறப்பான சில திருநாமங்கள் இருக்கிறது. அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்.